சமூகத்தினாலே நீர் எங்களை ஆளுகை செய்வோம் என்று சொல்லுவோம். உம்முடைய வல்லமையினாலே எங்களை நீங்கள் நிரப்புங்கன்னு சொல்லுவோம். இந்த காலை நேரத்திலே புதிய வருஷம் முதலாவது மாதத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு விசேஷித்தமான நாள். வசனம் சொல்லுகிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வருஷத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாக நாங்கள் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற பொழுது அவர் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் எங்களை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். அவருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் எங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். கடந்த வருஷத்துல கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்திருக்கிறார். சோதனைகள், கண்ணிகள், பிரச்சனை எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷம் முழுவதுமாய் இந்த வருஷத்தின் கடைசி நாளை நாங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருந்திருக்கிறார், எங்களை நடத்தி இருக்கிறார். அவருடைய சமூகம் எங்களோடு இருந்திருக்கிறது, அவருடைய கிருபை எங்களோடு இருந்திருக்கிறது, அவருடைய பிரசனம் எங்களோடு இருந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லத்தக்கதாக அவர் எங்களை நடத்தும்படியாக எங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலுமே ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். பிதாவே, இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது நீர் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர். 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த இடத்துல நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாவே நீர் எங்களுக்கு செய்கிறவரப்பா. இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய ஆண்டவரே வல்லமையை நீர் ஆண்டவரே எங்களுக்கு அளவில்லாமல் பொழிகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளில் இந்த ஆராதனை உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீர் தாமே இந்த வருஷத்தில் அவருடைய உள்ளங்களில் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய இருதயங்களிலே நீர் வாசம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா அவருடைய இருதயங்களிலே நீர் எழுதும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் மகா தயவு உள்ளவர், அவர் மகா இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், மாறாதவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரிந்து உம்முடைய கிருபையுள்ள கரம் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் கிருபையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா ஆமென். 34வது சங்கீதம். முதலாவது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். 34வது சங்கீதத்திலே இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது அபிமெலேக்கு தாவீதை துரத்தி கொண்டிருக்கும் பொழுது அவன் இருக்கிற சூழ்நிலை மோசமான சூழ்நிலை.
அவன் தப்பி ஓடி அந்த இடத்துல வேஷம் மாறி அவன் இருக்கிறான். எதிரிகள் தன்னை சூழ்ந்திருக்கும் பொழுதும், பிரச்சனைகள் தன்னை சூழ்ந்திருக்கும் பொழுதும் அவன் பாடுகிற வார்த்தை என்ன சொல்றான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமாய் மேன்மை பாராட்டும், சிறுமப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த இடத்திலே அவன் அழகாக பாடுகிறான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். காலையில் எழும்பி ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுல கர்த்தரை தேடுகிறது இல்ல. இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணுமா இருந்தால் அங்கதான் இருக்கணும். இது கர்த்தருடைய நேரம், கர்த்தரோட தான் இருக்கணுமா இருந்தால் கர்த்தரோடு இருக்கணும். ஆனா நாங்கள் எங்களுடைய எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு கிடைக்கிற நேரத்தில் கர்த்தரோடு இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறது இல்லை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் சொல்லும் பொழுது கர்த்தரை நான் எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்தரிப்பேன். ஓய்வு நாளிலே மாத்திரமல்ல, எழுந்திருக்கும் பொழுது மாத்திரமல்ல, ஜெபத்தின் நேரம் மாத்திரமல்ல, எந்த நேரமும் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற எல்லா நன்மைகளை நினைத்து நினைத்து கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்கிற பொழுதெல்லாம் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுடைய சூழ்நிலை மோசமா இருந்தாலும் அவனுடைய விசுவாசம், கர்த்தர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி அதான் விசுவாசம். இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் அவருடைய சமூகத்திலே எல்லா கவலைகளையும் மறந்து, மற்றவர்கள் பார்க்கிறாங்க, அவர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் மறந்து அவரை நாங்கள் பாடி ஆராதிக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாய் நீ கர்த்தரை பாடி துதி என்று சொல்லி. ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு மேலானதாய் இருக்கிறது. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பர
சூழ்நிலையிலும் மரணமோ, பசியோ, வியாகுலமோ, கொள்ளை நோய்களோ, வாதைகளோ எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது. கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருக்கும் பொழுது யாராலும் எதற்காகவும் எங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அவர் வருகிற நாட்களிலே இயேசு சொன்னார், நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்னேன். நான் மறுபடியும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இன்றைய நாள் கர்த்தருடைய நாளாய் இருக்குமா இருந்தால் அதை போல சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. இன்றைய நாள் கர்த்தருடைய நாளாய் இருக்குமா இருந்தால் அதை போல சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவருடைய சமூகத்திலே அவரோடு ஆடி பாடி துதிக்கிறதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருஷம் முழுவதுமாய் நீர் எங்களை பாதுகாத்திரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு அனுப்பினீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய வருஷத்திலே இந்த 4 நாட்களும் எங்களோடு இருந்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நாமத்துக்கு பயந்து உம்மை ஆராதிக்கும்படியா எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் தொடங்கினிலிருந்து மட்டுமே நீர் எங்களை நடத்தி நிறைய உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நடத்தி நிறைய உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா, இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த ஒரு வாதைகளோ கொள்ளை நோய்களோ எங்களை நெருங்காதபடி உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, தாவீது சொல்லுகிறது போல கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காகவும் கர்த்தாவே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு ஆராதிக்கிறது தவிர எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஜீவனுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வாழ்க்கைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியிலே கர்த்தாவே எளிமை உள்ளவர்களாய் இருக்க பொழுது கர்த்தாவே நாங்கள் உம்மை தரிசிக்க முடியும் அப்பா. கர்த்தாவே, ஆவியிலே நாங்கள் எளிமையாய் இருக்கிற பொழுது உம்மை ஆராதிக்க முடியும் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய், ஆவியிலே ஆண்டவரே தாழ்த்தப்பட்டவர்களாய் உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா அற்புதங்களுக்கு அதிசயங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அதிசயம், உம்முடைய அதிசயங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத அன்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், ஒன்றும் குறையாமல் என்றும் காத்திடுமே. நன்றி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். நான் பாட்டு நிப்பாட்டின அப்படியே ஏன் தெரியுமா? கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்திருந்தால் அந்த நன்றி வரும். அந்த சீரோபேனிக்கியா ஸ்திரீ வந்து கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அமர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இயேசு சொன்னார், பிள்ளைகளுக்கு போடுகிறத நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த ஸ்திரீ சொன்னால், கர்த்தாவே, மேசையிலிருந்து விழுகிறதையாவது அந்த நாய்கள் தின்னுமே. அதான் விசுவாசம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற அதிசயங்களை அதுல கொஞ்சமாவது என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். கொஞ்சமாவது என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய முடியும். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், என்றும் குறையாமல் என்றும் காத்தவரே. நன்றி
நன்றி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணிரும் பிதாவோடு கூட. அந்த உடன்படிக்கையிலே நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். எங்களை காப்பாற்றும்படியாக, எங்களை பாதுகாக்கும்படியாக நீர் போட்டதான உடன்படிக்கையிலே பிதாவோடு நீர் எங்களோடு செய்து கொண்டதான இந்த உடன்படிக்கை இன்றும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி அப்பா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே
ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உம்வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை
பரிசுத்தரே அழைத்தவரே ஆராதனை ஆராதனை நேசரே உம் திரு பாதமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திரு பாதமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அதிசயமே அடைக்கலமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரப்பா. நீர் மாறாதவர், மகத்துவமானவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் அப்பா எங்கள் மத்தியிலே என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று தாவீது சொன்னது போல கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னது போல கர்த்தரை நான் காலத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிறதான ஆராதனையை துதியை நீர் எங்கள் வாயிலை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய நாவை நீர் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுடைய நாவிலே உம்முடைய வார்த்தையை நீர் வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நீர் ஆண்டவரே எங்களுக்கு தந்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாய் செய்யத்தக்கதாய் நீர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பிலே உண்மையும் உத்தமமுள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு என்னென்ன தாளந்துகளை தந்திருக்கிறீரோ அவற்றை பயன்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான தாளந்துகளை பயன்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவரிடத்தில் இருக்கிறதையும் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களுக்கு தந்ததான தாளந்துகளை வரங்களை நாங்கள் பயன்படுத்தாத விட்டால் நீர் பயன்படுத்தும்படியாக நீர் எழுப்ப போகிறதுக்காக நன்றி. உடைய வசனம் சொல்லுகிறபடி இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். கர்த்தாவே புதிய காரியங்களை புதிய அனுபவங்களை நீர் உண்டாக்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி செலுத்துகிறோம்.
தேடினால் கண்டடைவீர்கள். நீங்கள் என்னை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் சொல்லுகிறார், நானும் உங்களை விட்டு விடுவேன். அவரை விட்டுட்டு எங்கட வசதி கேட்ப தேவனை நாங்கள் தேடினால் அது அவருடைய சமூகத்திலே இன்பமாயிராது. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மானித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு மானித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தந்ததான பொறுப்பை இந்த பூமியிலே நீ சொன்னீர், நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நம்முடைய நாமத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசருமாக்கும்படியாக கட்டளையிட்டீரப்பா. அந்த கட்டளையை பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும், உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை நிறைவேற்ற நீர் கிருபை செய்வீராகப்பா. நீர் தந்த பொறுப்பிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க கத்த கிருபை செய்தலுங்க. நீர் தந்த பொறுப்பிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரம் நடத்துவதாகப்பா. கர்த்தாவே, நீர் தாமே உம்முடைய வார்த்தையோடு கூட பேசுங்க. உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை ஆண்டவரே போஷித்தருளுங்க. இந்த நாளிலும் உம்முடைய வசனம் எங்களுக்கு சொல்லுகிறதை கர்த்தாவே சரிய கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளுங்க. உம்முடைய வசனத்தில் உள்ள ஆலயங்களை சத்தியங்களை புரிந்து கொள்ள கிருபை செய்தருளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் நம்முடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம்.
பிரதர் உங்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். சிஸ்டர் 2 பேரையும் உங்கள் கரங்களை தட்டி நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சொல்லுகிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருஷத்துக்கு முதல் இருந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவனமாகவே நல்லவராக, மனதுருகுகிறவராக, இரக்கமுள்ளவராக, கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நாங்கள் எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய வசனத்தை சொல்ல முதல் போகிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை ஒரு இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் எல்லாருமே திருப்பிக் கொள்வோம். ஏசாயா எழுதின நிருபம், ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். ஏசாயா 54வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். ஐசாயா chapter 54 verse 6 and 7. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், இளம் பிராயத்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எப்படி மெச்சுக்கொள்ளலாம்? கர்த்தர் இந்த வருஷத்துல எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, ஆட்களோ கொஞ்சமாய் இருக்கிறது. அறுவடைக்கு எங்களை மறுபடியாக கூப்பிடுகிறார். அவருடைய கட்டளை, அவருடைய வாக்குத்தத்தம் ரெண்டுமே அதுல இருக்கு. ஆனாலும் இந்த வருஷத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய சமூகத்துல அவர் சொல்லுகிறார், ஒரு பெண் திருமணம் செய்து கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தால் அவளுடைய மனம் எப்படி இருக்கும்? எந்த சூழ்நிலையில இருக்கும்? அவளுடைய பாரம் எப்படி இருக்கும்? அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை குறித்த எதிர்காலம் எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டதான சூழ்நிலை, அந்த விதமான வேதனை அந்த ஸ்திரிக்கு இருக்கிறத போல ஒரு வேதனை உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவா இருந்தாலும் சரி, கடந்த வருஷத்திலே உங்களுக்கு எதிராக யார் யார் நின்றார்களோ, என்ன காரியங்கள் இருந்ததோ, எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அவர் சொல்லுகிறார், just a second, செகண்டும் இல்லை, இமை மூடி திறக்கிற அந்த நிமிஷத்துக்குள்ள எல்லாம் பனி போல கரைஞ்சு. அதை நீங்க வாக்குத்தத்தமா எடுத்தாலும் சரி, ஆசீர்வாதமா எடுத்தாலும் சரி, இந்த வருஷத்துடைய உங்களுடைய குறிக்கோளா எடுத்தாலும் சரி, கர்த்தர் இதுதான் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். 10வது வசனம் சொல்லுகிறது, 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் சரி, huge mountain, big rock, கடினமான நிலைமையா இருந்தாலும் சரி, மலை போல பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார்,
அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவர் உடன்படிக்கை பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த உடன்படிக்கை நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் உண்மையா இருக்கிறேனோ இல்லையோ, ஆனா அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். அதை நீங்க மறந்துட்டீங்களோ இல்லையோ, ஆனா அவர் உங்களோட பண்ணினதான பொருத்தனையில் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் கடைசி வரை உங்களை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் கடைசி வரை கரம் பிடித்து செல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் எங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய சமாதானம், என்னுடைய கிருபை, என்னுடைய உடன்படிக்கை அது நிலை பெயராது. பதினஞ்சாவது வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. என்ன சொல்லுகிறார்? யாராவது எங்களுக்கு எதிராக வருவாராயிருந்தால், முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எங்களை பகைப்பார்களாயிருந்தால், காரணம் இல்லாமல் எங்களை வெறுப்பார்களாயிருந்தால், காரணம் இல்லாமல் எங்களுக்கு எதிராக வருவார்களாயிருந்தால், யாராவது எங்களுக்கு எதிராக சதி செய்வார்களாயிருந்தால், யாராவது எங்களை கைவிட்டார்களானால், யாராவது எங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செயல்படுத்தினாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அதுக்கு முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்ல, முழு அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 54வது அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. அதுதான் இந்த வருஷத்துக்கான உங்களுக்கு வாக்குத்தத்தம். 1 இல்ல 2 இல்ல, அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு இந்த வருஷம் முழுக்க ஓட்டுறது இல்ல. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இதில் உள்ள எல்லா வாக்குத்தத்தமும் எங்களுக்கு தான். இதில் உள்ள எல்லா வாக்குத்தத்தமும் இந்த வருஷம் எங்களுக்கு தான். இந்த வருஷத்துல ஒரே வாக்குத்தத்தம் இல்ல, சகல வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த 15வது வசனத்துல அடுத்த பகுதி சொல்லுகிறது, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் யாரும் வரமாட்டாங்க. இப்படி சொன்னா இயேசு கிறிஸ்துவும் வரமாட்டார். 17வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க எவ்வளவு சத்தமா இந்த வசனத்தை சொல்றீங்களோ அவ்வளவு சத்தமா கர்த்தர் உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவை முறியடிக்க பண்ணுவார். நீங்க எவ்வளவு 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 சத்தமா சொல்றீங்களோ அவ்வளவு அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் சத்துருவை எங்களுக்கு எதிராக முறியடிக்க போக பண்ணுவார். ஆமென். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். அந்த வசனத்துல சொல்லுகிறபடி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே ஓம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. யார் சொல்றது? நான் சொல்லல. கர்த்தர் சொல்றத நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி இந்த வசனத்தை அறிக்கை செய்துட்டு நீங்க வெளியே போங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் வெற்றியை சிறக்க பண்ணுவார். நீங்க எழும்பி
கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நீங்க சொல்லி 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 ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, துதிக்கிற, பாடுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் எதிரிகளை முறியடிக்க பண்ணுவார். நீங்க கேட்கலாம், இல்லையே அதுல ஒரு வசனம் இருக்குது, இது கர்த்தருடைய ஊழியக்காரன் பவுல் சொன்னார், காலத்தை பார்த்தால் நீங்க எல்லாம் போதகராய் இருக்க வேண்டியவர்கள், இன்னமும் இப்படி குந்திட்டு இருக்கிறோமே. நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே அவருக்கு நாங்கள் ஊழியக்காரர்களாய் மாறிவிட்டோம். ஏனென்று சொன்னால் இயேசு சொன்னார், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்க எல்லாரும் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எல்லாரும் அவருடைய பணிவிடைக்காரர்கள். எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம். ஆமென். இதுதான் கர்த்தர் சொல்கிற வசனம். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இல்ல, அதுக்கு முதல் உனக்கு விரோதமாய், அதுக்கு முதல், அதுக்கு முதல் நாம் எல்லாரும் கைவிடப்பட்டு மனம் நொந்தவர்களான ஸ்திரியை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற. உங்களுடைய சூழ்நிலை இப்படித்தான் இந்த வருஷத்துல இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு செகண்ட் உங்களை நான் மறக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. நான் இன்னொருத்தருக்கு ஒரு பணிவிட, இன்னொருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்திருந்தேன். அந்த செகண்ட்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அவர் சொல்லுகிறார், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்துக் கொள்வேன். ஏனென்றால் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும். இப்ப நாங்க செய்திக்கு வருவோம். ஏன் தெரியுமா? அவர் எங்களுக்கு பந்தியை எங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? எங்களுக்கு ஒரு சாப்பாடு ரெடியா இருக்குது. எங்க ரெடியா இருக்குது? ராஜா வீட்டுல. ராஜா வீட்டு சாப்பாட்டுக்கு போயிருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ராஜாவினுடைய வீட்டில என்னென்ன இருக்குதோ இது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறார். அதான் நம்முடைய ராஜ பந்தியின் ஆசீர்வாதத்தை. ராஜாட பந்தியில என்னென்ன இருக்கு தெரியுமா? என்னென்ன இருக்கு தெரியுமா? 23வது சங்கீதத்துல தாவீது சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தொடங்கி சொல்றார் கடைசியா, சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, அந்த வசனம் உலகத்திலேயே அதிகமாய் 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 எல்லா மொழிகளிலேயும் எல்லா பாஷைகளிலேயும் எல்லா புத்தகங்களிலேயும் பாடப்பட்டு எழுதப்பட்டு வாசிக்கப்பட்டு ஒரே சங்கீதம் இந்த சங்கீதம். நீங்க போய் எந்த கூகுள்ல எதுல அடிச்சு பார்த்தாலும் சொல்லுவோம், அதிகமாக பாடப்பட்ட எழுதப்பட்ட சங்கீதம் இதுதான். எல்லாரும் பாடுற சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார்.
அந்த பாட்டை எழுதிட்டு இருக்க போல தாவீது போய் நிக்கிற இடம் இப்படி தெரியுமா இருக்கு. அவன் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள். கரணம் தப்பினால் மரணம், அப்படி ஒரு சூழ்நிலையில தான் வந்து கொண்டிருந்தான். வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்திலே அவன் ஒரு சின்ன ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணி குடிக்கிறதை காண்றான். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அவனுக்கு தோன்றுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அதனாலதான் அவர் என்னையும் இந்த தண்ணீர் அண்டையில கொண்டு வந்திருக்கிறார். அவன் திரும்பி பார்க்கிற பொழுது பார்த்தா பேரிச்ச மரங்களும் ஒளிவ மரங்களும் படைப்படையா இருக்குது. அவன் சொல்லுகிறான், அவனை திரட்டிட்டு வந்த எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் என்னுடைய பந்தியை, ராஜ பந்தியில தான் உங்களுக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாங்க, ராஜாவை தான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமுவேல் வந்து கர்த்தர் சொல்லுகிறார் சாமுவேலுக்கு, நீ போ, நான் உனக்கு காட்டுவேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணின உடனே என்னவா மாறுகிறான்? ராஜாவா மாறுகிறான். சாமுவேல் வந்தான், இவனாக்கும், கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் இவனாக்கும். தைலத்தை எடுக்கிறான், கர்த்தர் சொல்லுகிறார் இவன் இல்ல. அடுத்தவன் வாரான், அடுத்தவனை பார்த்து சொல்றான் இவனாக்கும், இவன் தான் கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல, நீ முகத்தை பார்க்கிற, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீ இவன் முகத்தை பார்த்து அழகா இருக்கிறானே, தேவர்களை போல இருக்கிறானே, உயர்ந்தவனா இருக்கிறானே, நல்ல புஷ்டியா இருக்கிறானே, இவனை பார்த்து தான் நீ இவனை ஆசீர்வதிக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல, கர்த்தர் வந்து முகத்தை பார்க்கிறவர் இல்ல, கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் தெரிந்து கொண்டதான அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி தெரியுமா இருக்கிறது? துன்பத்திலும் இன்பத்திலும், வாழ்விலும் துக்கத்திலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், மரணம் பிரிச்சாலும் சரி, நான் கர்த்தரோடு இருப்பேன். கர்த்தரே எனக்கு அடைக்கலமானவர், அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம், அவரே எனக்கு அரணான கோட்டை. எது வந்தாலும் கர்த்தர் 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 என்று சொன்னவனை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். இப்ப இதே ராஜா இன்னொரு காரியத்தையும் செய்யறான். இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு சம்பவம். ராஜா யுத்தத்துக்கு போய் யுத்தத்துல மரித்து விட்டான். யுத்தத்துக்கு போன ராஜா யுத்தத்துல மரித்து விட்டான். இப்ப அவனுடைய மகனும் அந்த யுத்தத்துல மரித்துட்டான். யார் மரிச்சது? யார் மரிச்சது? ராஜாவும் மரித்து விட்டான், ராஜாவுடைய மகனும் மரித்து விட்டான். இப்ப இந்த ராஜாவுக்கு ஒரு மகன், அந்த மகனுக்கு இன்னொரு மகன். அவனுக்கு 2 காலம் முடம். எப்படி முடமானிச்சு தெரியுமா? இப்ப பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இந்த யுத்தத்துல இந்த ராஜா கொல்லப்பட்டு விட்டான். ராஜா கொல்லப்பட்டதுக்கு பின்பதாக இந்த ராஜாவுடைய மகனும் கொல்லப்பட்டு விட்டான். அப்ப இந்த ராஜாவுக்கு இன்னொரு சின்ன மகன் இருக்கிறான். அதாவது முதல் ராஜாவுக்கு பேரன், அவனுடைய மகனுக்கு இவன் மகன். இப்ப யுத்தத்துல தோல்வி அடைஞ்சது நிமித்தமா இந்த தாதி என்ன திரும்ப அவனை இந்த பிள்ளை பார்த்து கொண்டு இந்த தாதி என்ன திரும்ப செய்யறா? இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடுறான். எதுக்காக? சத்துருக்கள் வந்து இந்த பிள்ளையும் கொன்றக்கூடாதுன்றதுக்காக. அப்ப இவ எடுத்துட்டு ஓடுற நேரம் அந்த பிள்ளை விழுந்து கால் அடிபட்டு 2 காலும் முடமா போயிருது. இப்ப இந்த 2 காலம் முடமா இருக்கிற நேரத்துல அவனால எழும்ப இயலாது, நடக்க இயலாது, நிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா இவன் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில என்னதான் இருந்தாலும் ராஜாட மகன். அந்த தாதிக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்கும். அவன் என்ன திரும்ப செய்யறா? அவனை கொண்டு போய் வளர்க்கிறான்.
வளர்க்கிற போது இப்ப ராஜாவாக சிங்காசனத்துல அந்த அரண்மனையில வீட்டிருக்கிறது யாரு? ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த மனுஷன் கேட்கிறான், வாசிங்க 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். 2 Samuel chapter 9 verse 1 to 3. அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்துக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? 2 காலும் முடமான ஒரு மகன் இருக்கிறான். யாருடைய மகன் இவன்? சவுலுடைய குமாரன் யோனத்தான். இந்த யோனத்தானுடைய குமாரன் தான். யோனத்தானுக்கு 2 குமாரன், யோனத்தானுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள ஒரு பிள்ளை தான் இவன். இவனுக்கு 2 கால்களும் முடமாய் இருக்குது. இப்ப ராஜா கேட்கிறான், இந்த சவுலுடைய குடும்பத்துல யாராவது மீதியா இருக்கிறாங்களா? போய் பார்த்துட்டு வா. பாவம், அந்த குடும்பம் முழுவதுமா அழிஞ்சு போயிட்டுது. அட்லீஸ்ட் ஒருத்தனாவது இருக்கிறானா, பார்த்துட்டு வா. ராஜாவோட கட்டளை இதுதான். அப்ப ராஜாவுக்கு சீபா என்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான், ராஜாவே, ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு 2 கால்களும் மூடமாய் இருக்கிறான். அந்த சவுலுடைய குடும்பத்தில் மிஞ்சமாய் இருக்கிறது யாரு? ஒருவன், அவனுக்கு 2 காலும் மூடமாய் இருக்குது. அப்பொழுது ராஜா சொல்றான், அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். எத்தனை பேர் பாத்தீங்களா? ஒரு தண்ட பேரை சொல்றதுக்கு கர்த்தர் எத்தனை பேரை கூப்பிடுறாரு பாத்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? இப்ப இந்த ஒருத்த நிமிஷமா கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். தாவீது, இந்த சவுலுடைய குமாரன் யோனத்தானும் தாவீதும் நல்ல நண்பர்கள். இனியிலன்னு சொல்ற ஒரு நண்பர்கள். அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குது. என்ன தெரியுமா? 2 பேருக்கு இடையில, தாவீதுக்கும் யோனத்தானுக்கும், அவர்கள் இருவரும் thick friends. இப்ப இருக்கிறது போல இல்ல, சந்தர்ப்பம் வந்தா காட்டி கொடுத்துட்டு இல்ல. சவுல் எத்தனையோ தரம் தாவீதை கொல்ல போற நேரம் கூட இந்த யோனத்தான் தான் தாவீதை காப்பாத்தினான். தன்னுடைய அப்பா இந்த தாவீதை கொலை செய்ய நினைக்கிற பொழுதெல்லாம் இந்த யோனத்தான் குறுக்க வந்துருவான். ஆனா இந்த யோனத்தான் நிமித்தமா இப்ப தாவீது ஏன் தெரியுமா இதை கேட்கிறான்? இந்த யோனத்தானோட உடன்படிக்கை பண்ணியிருந்தான், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தான். இந்த பேச்சுவார்த்தையின்படி அவனுக்கு எல்லாம் அவன் செய்வன் பொருத்தனை பண்ணிட்டான். தாவீது சொன்னான், நண்பா, எனக்கு எது வருதோ, இவன் சொல்றான், நான் ராஜாவாகனா உன்னையும் நான் கவனிச்சுக்கணும், மறக்க மாட்டேன். இப்ப தாவீது ராஜாவா மாறிட்டான்.
ராஜாவாகினதுக்கு பிறகு இப்ப தாவீதுடைய உள்ளத்துல இந்த யோனத்தானை குறித்துதான ஒரு நினைவு வருகிறது. இப்ப சொல்றான், இந்த யோனத்தான் குடும்பம் யாராவது இருக்கிறாங்களா பாருப்பா, யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்களா? அவன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? யார வீட்டுல இருக்கிறான்? சொல்லுங்க. மாகீர் என்பவனுடைய வீட்டில இருக்கிறான். அந்த மாகீரை சொல்றதுக்கு எங்கெங்கெல்லாம் தேடி வராங்க பாருங்க. அப்ப இவனுடைய வீட்டில தான் அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்க்கிறதுக்கு ஒரு தாதி இருந்தால் அவன் தான் அந்த கால் முடமான இருந்ததுல இருந்து அவனை பார்த்து வளர்த்து இப்ப மாகீர் என்பவனுடைய வீட்டில அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப இப்படி நினைச்சு கொள்ளுங்க, இவன் சின்ன பிள்ளை இல்லை. இப்ப தாவீது வளர்ந்து ராஜாவாயிட்டான். மேஃபிபோஷேத் தாதி அவனை தூக்கிட்டு போறதா இருந்தா அவனுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? நாங்க என்ன சொல்லுவோம்? தாதின்னு சொன்னா எப்படி வச்சுக்கணும்? ஒரு ஆயம்மா, அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு வேலைக்காரியோ யாரோ தூக்கிட்டு போறதுன்னா எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஆக குறைஞ்சது ஒரு 3 வயசுல இருந்து ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ளதான் இருந்திருக்கும். இப்ப 6 வயசுக்குள்ள இந்த கால் முடமாயிட்டது விழுந்ததுல இப்ப அவன் வளர்ந்து 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 பெரியவன் ஆயிட்டான். இந்த மேஃபிபோஷேத்துக்கும் ஒரு மகன் இருக்கான். யாருக்கு மகன் இருக்குது? இந்த மேஃபிபோஷேத்துக்கும் ஒரு மகன் இருக்கிறான். இந்த மேஃபிபோஷேத் என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய தேவனுடைய சமூகத்திலே அவன் ராஜாவிடத்திலே வந்து முகம் குப்புற விழுந்து, ஆண்டவனே, ஏன்னா அவர் ராஜா, இவர் முன்னாள் ராஜாவுடைய மகன், முன்னாள் ராஜாவுடைய பேரன். ஆனா எப்படி இருக்கிறான்? ஒன்றும் இல்லை, முடமா இந்த ராஜாவுடைய காலில் வந்து விழுந்திருக்கிறான். அப்பொழுது தாவீது மேஃபிபோஷேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியேன். இப்ப அவனுடைய மனசுல இருந்து எப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு நீங்காத ஒரு காயம். இதை நாங்க என்ன சொல்லுவோம்? ஒரு நீங்காத வடு, ஒரு ஆறாத புண். என்னது? அவன் சொல்றான், ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன். ஒரு நாய் ஒரு ஆக்சிடென்ட்லயோ எதுலயோ முன்ன கால்கள் இருக்கு, 2 பின்ன கால்களை இழந்துட்டு வைங்க, இந்த நாய் எப்படி போகும் தெரியுமா? அரைஞ்சு 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 கொண்டு போகும். இப்ப இவன் சொல்றான், ஆண்டவர், அவன் சொல்ற ராஜா, அவர் ராஜா உயர்ந்தவர் தானே, இவன் அடிமை. இப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் ஒரு அடிமை, நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன், ஊர்ந்து ஊர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்தேன், என் மேல நீங்க எப்படி கருணை காட்டுவீங்க? அந்த அளவுக்கு நான் தகுதியா? தாவீது சொல்றான், உன்னுடைய தகப்பனோட நான் பண்ணின பொருத்தனை நிமித்தமாகவும் உன்னுடைய ராஜா வாழ்க்கைக்கு நீங்கள் அனுபவித்த சகல வஸ்துக்களையும் நிலங்களையும் சொத்துக்களையும் நான் திரும்பி தருவேன்டா. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம், அவங்களும் உனக்கு தான். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறான், நீ நான் உட்கார்ந்து சாப்பிடுகிற அதே மேசையில என்னோட இருந்து நீ சாப்பிட போற இதுக்கு பிறகு. ஆமென், ஆமென், ஆமென். இந்த மேஃபிபோஷேத் என்ற அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவமானத்தை நீக்குகிறவர்.
Hallelujah. 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 Dispeller of shame. எங்களுடைய அவமானத்தை நீக்குகிறவர். யார் நீக்குகிறது? யார் நீக்குகிறது? கர்த்தர். அன்றைக்கு மேபிபோஷேத்துக்கு தாவீது மனமிறங்கி உதவி செய்வானாய் இருந்தால் அவன் ஆராதிக்கிற அவன் ஆரம்பத்தில் சொல்ற தேவன் நிமித்தமாய், இத நான் செய்யல, தேவன் நிமித்தமாய் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப இப்ப தேவன் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு இறங்கி வந்து தயை செய்கிறேன் என்று சொல்லி எங்களை பார்த்து சொல்லுகிறார். அவன் இழந்து போன கணம், இப்ப அவன் முடமா இருந்து அந்த ஊர்ல நடக்கிற நேரமெல்லாம் ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இதோ பாரு, ஒரு காலத்துல ராஜாவா அரண்மனையில ராஜயோகமா வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு, ஊர்ந்து போயிட்டு இருக்கிறான், தவழ்ந்து போய் கொண்டிருக்கிறானே, இப்படிதான் சொல்லியிருப்பார்கள். ஆனா அவனுக்கும் வந்தது ஒரு ராஜயோகம். எப்படி? தேவனாலே தேவனுடைய மனுஷனை கொண்டு அவனுக்கு ஒரு ராஜயோகம் வந்தது. எப்படி? மக்கள் எல்லாம் எத்தனை பேர் அவனை கேலி பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் அவனை ஏளனமா பேசியிருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு முன்பதாக அவன் தாவீது ராஜாவினுடைய அரண்மனையிலே தாவீது ராஜாவோடு கூட சேர்ந்து உணவு அருந்துகிறதுக்கு சந்தர்ப்பம். ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா இப்படி ஒரு யோகம் எங்களுக்கும் வரும்னு சொல்லி? But God speak to us today. He will restore all the dignity. He will restore all the dignity. அவமானப்பட்டிருந்தாலும், நஷ்டப்பட்டிருந்தாலும், தள்ளப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவமானத்தை நீக்கி கர்த்தர் எங்களை உயரத்திலே கொண்டு வந்து விடுகிறார். நாங்கள் ஏசாயால வாசிச்சது போலதான். போன வருஷத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகள், சோதனைகள், பிரச்சனைகள், எத்தனையோ பேர் எங்களை கேலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம், அவமானம் வந்திருக்கலாம், எங்களை தூற்றுவார் இல்லாமல் இருந்திருக்கு, எத்தனையோ பேர் தூற்றி தெரிஞ்சிருக்கலாம். நாங்க ஒரு கேலி கூத்தாகவே மாறி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், I will restore all your dignity. I am the God. அவர் எங்களுடைய எல்லா விதமான நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் மறுசீரமைத்து அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இதுதான் கர்த்தர், இதுதான் தேவன். அவரை போல தேவன் யாருமே இல்லை. இந்த மேபிபோஷேத்துடைய பெயருடைய அர்த்தத்தின்படி his name signifies God's ability to remove shames and restore all the dignity back. He will restore everything. Whatever we lost, whoever we reject us, யாராவது நீங்க தகுதியே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், குடும்பத்துக்கு சரி வராதுன்னு சொல்லி இருக்கலாம், இந்த குடும்பத்துல இருக்கவே தகுதி இல்லைன்னு இருக்கலாம், இந்த பாடசாலையில இருக்கவே தகுதி இல்லைன்னு இருக்கலாம், இந்த வேலைத்தளத்துல இருக்கவே தகுதி இல்லைன்னு
இருக்கலாம், இந்த குடும்பத்தில் இருக்கவே தகுதி இல்லை இருக்கலாம், இந்த சபையில இருக்கவே தகுதி இல்லை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், I will restore all the dignity. கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரியை போல சூழ்நிலை இருந்திருக்கலாம். இந்த வருஷத்திலே கர்த்தர் ரீஸ்டோர். எப்படி ரீஸ்டோர் பண்றாரு தெரியுமா? எங்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும் எப்படி தெரியுமா? இவனுக்கு அடிச்சது பாரு ராஜயோகம். எப்படி? இவனுக்கு அடிச்சது பாரு ராஜயோகம். எப்படி இருந்தான் பாருங்க. போன வருஷம் எப்படி இருந்தான் பாருங்க. நாங்கெல்லாம் இவனை பார்த்து கேலி பண்ணணுமே, இவனை எவ்வளவு கேவலமா சொன்னமே, இவனை கீழே அதுல பாதாளத்துக்கு இறக்கி விட்டமே, இவன் எப்படி மேல வந்தான்? அது அவனுடைய எங்களுடைய பலனும் அல்ல, எங்களுடைய முயற்சியும் இல்லை. He will restore. அதான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். எங்களுடைய அவமானத்தை நீக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக போகிறார். எங்களுடைய எல்லா அவமானங்கள் நிந்தைகளையும் நீக்குகிறவர் எங்களுக்கு முன்பதாக போகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? எங்களை எல்லா அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை மறுபடியுமாக ராஜ சமூகத்திலே இருக்கும்படியாக செய்ய போகிறார் இந்த வருஷத்திலே. ஆமென். அன்றைக்கு எஸ்தர் ராஜாவுடைய கண்களிலே தயவு கிருபையில் கிடைத்தது. அவள் ராஜாத்தியானாள். ராஜாவுடைய கண்களிலே வஸ்தியை தள்ளி எஸ்தரை அந்த இடத்திலே ராஜாத்தியாக்கி அவளை ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் அந்த எஸ்தரை பயன்படுத்தினால். ரூத் தன்னுடைய கணவனை இழந்து அவன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் தன்னுடைய இனபந்தங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த நகோமியோடு இருக்கும் பொழுது போவாஸ் கூடாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த ரூத்தின் மேல் கரிசனையாய் இருந்தார். அதனாலதான் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அவள் மூலமாய் வந்தார். அந்நிய ஸ்திரியாய் இருந்தாலும் கர்த்தர் அவளுக்கு தயவு செய்தபடியால் அவளை கொண்டு ராஜயோகம் வர பண்ணினார். அதை நீங்க வாசிச்சு பாருங்க. ரூத் 2வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்துல. Ruth got blessings from Boaz through Almighty God. வேற யார்ட்டையும் இல்ல. போவாஸ் சர்வ சாதாரண மனுஷன், பணக்காரன் தான், அது இல்ல. ஆனா அவன் சொல்லுகிறான், உனக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தயவு எங்களுக்கு வேணுமா இந்த வருஷம்? அந்த மாதிரி தயவு வேணுமா? ஆமென். யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்றீங்க? வேணுமா இருந்தா கையை மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த ராஜயோகம் எஸ்தரை உயர்த்திய தேவன், ரூத்தை உயர்த்திய தேவன் உங்களையும் உயர்த்தணுமாயிருந்தால், மேபிபோஷத்தை உயர்த்திய தேவன் உங்களையும் உயர்த்தணுமாயிருந்தால் கரங்களை நேராக உயர்த்தி ஆமென். When we listen to his powerful voice, he ready to help. அவருடைய அந்த வல்லமையான சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க ஆயத்தமாகிற பொழுது அவர் கரம் நீட்ட இறங்கி வந்துட்டார். நாங்கள் செவி கொடுக்க தொடங்குற பொழுதே அவர் இறங்கி எங்களுக்காக வந்துட்டார். ஏன் தெரியுமா? எங்களை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்தவர் இன்று ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் எங்களை உட்கார செய்திருக்கிறார். நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாகவே அவர் செய்கிறார். ஆமென்.
இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 44-45. Matthew chapter 5 verse 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். யாருக்கு புத்திரராய் இருப்பீர்கள்? பிதாவுக்கு புத்திரராய். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். எப்படி செய்கிறதினால்? உங்களை யார் யார் நிந்திக்கிறார்களோ துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக நீங்க நில்லுங்க, அவர்களுக்காக போஷியுங்க. ஆனா கர்த்தர் உங்களை பரலோகத்தில் இருந்து சொல்வார், she is my child, he is my child. லூக்கா 6:36 சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்க நன்மை செய்தால் அதுல என்ன பலன்? யாராவது உங்களுக்கு நல்லது செய்யறாங்களா இருந்தா அவங்களுக்கு நீங்க நல்லது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ இந்த பிரதர் எங்களுக்கு இப்படி செய்துட்டாரே, இவருக்கு நான் ஏதாவது செய்யணும், தேவையே இல்லை. அதை விட்டுட்டு யாராவது உங்களுக்கு எதிரா இருக்கிறாங்க பாருங்க, யாராவது உங்களுக்கு துன்பப்படுத்துறாங்க பாருங்க, அவங்களுக்கு போய் அண்ணா இந்தாங்க அண்ணா இதை வச்சுக்கொள்ளுங்க. அவர் யோசிப்பார், என்னடா இவனை போட்டு இந்த தாக்கணுமே, ஆனா அவன் திரும்பி எனக்கே கிஃப்ட் தரான். கர்த்தர் அவனையும் மாற்றுவார். ஆமென். நாங்கள் எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதை விட தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் சொன்னார், கிறிஸ்து சிலுவையிலே மரித்து எங்களுக்காக பாடுபட்டது போல அவர் எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ அவ்வனமாகவே நீங்களும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்காக இறங்கி போங்க. யாராவது உங்களுக்கு எதிராக இருப்பார்களா இருந்தால் அவர்களையும் ஆசீர்வதிங்க. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மேஃபிபோஷத்தை கர்த்தர் எப்படி எல்லா அவமானங்களிலும் இருந்து மீட்டெடுத்து ராஜபந்தியிலே ராஜயோகத்தை கொடுத்தாரோ அதே ராஜயோகம் எங்களுக்கும் வரும். அன்று தாவீது நினைச்சிருந்தா, சவுல் எனக்கு எதிரி, அவன் என்னை எத்தனை தரம் கொல்ல பார்த்தான், எத்தனை தரம் ஓட விட்டுருப்பான், இந்த சவுல் நிமித்தமா நான் எத்தனை தரம் அந்த காடு மலையெல்லாம் ஏறி 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 என்று காலெல்லாம் புண்ணா இருக்குது. ஒரு கட்டத்துல பாலைவனத்துல போகிற பொழுது கொஞ்சம் சறுக்கி இருந்தா மரணம் தான். அப்படி சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன பாதுகாத்தாரே, நான் ஏன் இந்த சவுலுக்கு நான் நல்லது செய்யணும்? ஆனா அவன் அப்படி செய்யல. அவன் என்ன தெரியுமா சொன்னான், சவுலுடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மிச்சிருக்காங்களா பாரு, அவனுக்கு நான் உதவி செய்யணும். ஏன் தெரியுமா? தேவன் நிமித்தமாக. தேவன் என்னை நேசிக்கிறார், என்னை ராஜாவாக்கி இருக்கிறார். ஆடுகளுக்கு பின்னே அலைந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் கொண்டு வந்து ராஜாவாக்கி இருக்கிறார். ஆகவே ராஜா சிங்காசனத்தில் இருந்து அவனுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்திருந்தால், அவனுடைய குடும்பத்தில் யாராவது மீது இருந்தால் அவனுக்கும் நான் செய்ய திராணி உள்ளவனாய் இருக்கிறேன் கர்த்தர் நிமித்தமாக. ஆமென், ஆமென். இதான் கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு சொல்கிற வசனம். கடைசி ஸ்லைடு போடுங்க.
சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. நமது சூழ்நிலைகளை விட கடவுளின் மறுசீரமைப்பு பெரியது. நமது சூழ்நிலைகளை விட தேவனுடைய restoration பெரியது. God's restoration greater than our circumstances. எங்களுடைய பிரச்சனை எதுவா இருக்கலாம். போன வருஷத்தை மறந்துடுங்க. பழைய வருஷத்துல என்ன நடந்ததோ, யார் செய்தார்களோ, எப்படி இருந்ததோ எல்லாவற்றையும் மறந்துட்டு நீங்க ஒரு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க. ராஜாவிடத்துல போய் சொல்லுங்க, ராஜாவை சொல்லுங்க, இயேசுவிடத்தை வாங்க, வந்து சொல்லுங்க, இயேசுவே நாங்க உங்களுடைய பாதத்துல வர்றதுக்கு எம்மாத்திரம். மேஃபிபோஷெத் சொன்னான், ஆண்டவரே ஒரு செத்த நாயை போல இருக்கிற நீங்க என்ன கூப்பிட்டு உங்களோட பந்தியில உட்கார வைக்க போறீங்களே, நீ என்னிடத்துல வந்ததுக்கு பிறகு இப்ப செத்த நாய் இல்ல, எனக்கு நீ பிள்ளையா இருக்கிற. நாங்க பழைய காலத்துல பழைய வாழ்க்கையில நாங்கள் சில நேரம் யாராலையும் ஒதுக்கப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இது முதல் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வரப்போகிறது. ஆமென். நாங்கள் எல்லாருமா கர்த்தருடைய சமூகத்திலே இந்த புதிய வருஷத்திலே ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். அவரிடத்திலே சொல்லுவோம், கர்த்தாவே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறேன். அது கண்ணீரும் வேதனையுமாகவே இருக்கிறது. ஆனால் நீங்க சொல்லி இருக்கிறீர், அவமானத்தை நீக்குகிற கர்த்தர் பெரியவர். இந்த வருஷத்திலே டிசம்பர் 31 வருகிற பொழுது இந்த ஆசீர்வாதம், இந்த செழிப்பை காண கிருபை செய்யுங்க. ராஜாக்களோடு உட்கார்ந்து பந்தியில இருக்கிற வண்ணமான ஆசீர்வாதத்தை, ராஜ பந்தியில எப்படி இருக்கும் தெரியுமா? திராட்சை ரசம். ராஜாவுடைய பந்திக்கு தான் முதல் திராட்சை ரசம் போகும். செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டி எல்லாம் மக்களுக்கு வரும். ராஜாவுடைய பந்தியில இருக்கிற ஒவ்வொரு பேரிச்சம்பழம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆப்பிள் சைஸ்ல இருக்கும். நமக்கு வரதெல்லாம் சக்கை, நமக்கு வரதெல்லாம் வேஸ்ட். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ராஜாவுடைய பந்தியில இருக்கிற ஆசீர்வாதம். ராஜாவுடைய பந்திக்கு போன எப்படி தெரியுமா இருக்கும்? ஆடல், பாடல், துதி எல்லாமே, நடனம், களியாட்டம் எல்லாமே இருக்கும். அங்க என்ன இருக்குதோ எல்லாத்தையும் அனுபவிக்க உங்களுக்கு. ராஜாவிடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா சகலத்தையும் அனுபவிக்கலாம். அவருடைய மேசையில என்னென்ன இருக்குதோ எல்லாம் எங்களுக்கு தான். அவனமாக தான் அவருடைய சமூகத்திலே என்னென்ன எங்களுக்கு வரப்போகுதோ எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென். நாங்கள் எல்லாருமே இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், உம்முடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தீர். நீர் சொன்னீர், இது ஆசீர்வதிக்கும்படியான ஆசீர்வாதத்தின் புதிய உடன்படிக்கை. அன்று யோனத்தானுக்கு அவன் செய்த உடன்படிக்கையின்படி இந்த மேஃபிபோஷத்தை காப்பாற்றினான். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக எங்களையும் காப்பாற்றி அவர் ராஜ சிங்காசனத்திலே ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஆசாரியர்களாகவும் எங்களை தெரிந்திருக்கிறார். ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்டு அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இது எங்களுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரம், இது எங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமாயிருக்கிறது. இதை நினைவு கூறும்படியாக தான் செய்கிறோம். இதனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும்படியாக. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக, நீர் எங்களுக்காக சிலுவையிலே பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தினாலே நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க. எங்களுடைய சரீரமானது மறுசீரமைக்கப்பட்டு ஆசீர்வாதம் அடையத்தக்கதான பாத்திரமாய் மாறி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்க. உம்முடைய இரத்தத்தில் உண்டானதான பாவ மன்னிப்பு, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு, அவை சுத்திகரிக்கப்பட்டு, அந்த இரத்தமானது எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான புதிய உடன்படிக்கையை உருவாக்கி இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக, நீங்கள் எங்களுக்கு தகப்பனாக மாறுபடியாக இந்த உடன்படிக்கை எங்களுக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இதில் பானம் பண்ணுகிற இந்த அப்பத்தை புசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இதனுடைய ஆசீர்வாதம் அவருடைய குடும்பங்களை வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறோம். இதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க கிருபை செய்தல்லுங்க. கர்த்தாவே, அன்றைக்கு மேஃபிபோஷேத்துக்கு ஆண்டவரே தேவன் நிமித்தமாக தாவீதுடைய கண்களில் தயவு கிடைத்தது போல, கர்த்தாவே, இன்றைக்கும் எங்களுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தயவு நீடிக்கவும், இந்த தயவு பெருகவும் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் வந்து இதில் பங்கு கொள்வோம். ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு எங்களை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரும் இதில் நாங்கள் பங்கு கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து விட்டு
இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவனமாக நாங்கள் எல்லாருமே ஒரு மனமாய் நாங்கள் இந்த அப்பத்திலே நாங்கள் பங்கு கொள்வோம். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது என்னுடைய இரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனதோடு கூட அவருடைய பாத்திரத்திலே நாங்கள் பானம் பண்ணுவோம். உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாருமே ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுடைய வாய்களை திறந்து இவருடைய 2 கரங்களை அவருடைய பரிசுத்த பர்வத்துக்கு நேராக உயர்த்தி நான் சொல்லும், கர்த்தாவே, நீர் எண்ணில் அடங்காத நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்வோம். எண்ணடங்காத நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீங்களே, உங்களுடைய இரத்தத்தினாலாகிய உங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, எங்களை ராஜாக்களும் லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் நீர் தெரிந்து கொண்டீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாருமே எழுந்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய கிருபை உள்ள நாமத்தில் வந்து ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த இடத்துல வருகிற பொழுது இருந்த வண்ணமாக அல்ல, அவர்கள் திரும்ப வீடுகளுக்கு போகிற பொழுது நீங்க ஆசீர்வாதத்தை மாத்திரமே, நல்லதை மாத்திரமே அவர்கள் காண கிருபை செய்யுங்கப்பா. வழியிலே வருகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும், வழியிலே இருக்கிற அவர்களுக்கு முன்பதாய் இருக்கிறதான எல்லா கோணலான வழிகள், எல்லா விதமான சரித்திரங்கள், எல்லா விதமான சாபங்களையும் அவர்கள் தள்ளிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து ஓடக்கத்த கிருபை செய்தார் திரும்பப்பா. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்படாமல் பிரகாசம் அடைந்ததே, அவனமையுடைய முகங்கள் பிரகாசம் அடைய கத்த கிருபை செய்தல்லுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும், இந்த வருஷத்திலே கத்தர் நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்கள், தீர்மானங்களையும் கத்தர் நீர் சரியான விதத்திலே செய்ய நீர் உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆண்டவர் அனுக்கிரகத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் சிஸ்டர் வாங்க, முன்னால் நாங்கள் உங்களுக்கு ஆட்சேபிப்போம். நாங்கள் எல்லாருமே கரங்களை நீட்டுவோம். கர்த்தர் இன்னும் 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 அவர்களை ஆசீர்வதிக்கணும், இன்னும் இன்னுமாய் அவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை பெருக செய்யணும்னு சொல்லி அவர்களுக்காக எல்லாருமே கரங்களை நீட்டுவோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இவர்களை தெரிந்திருக்கிறார். There is a purpose. அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அவர் இவர்களுடைய வாழ்க்கையில சித்தம் வைத்திருக்கிறார். எதுக்காக? ராஜ பந்தியிலே உட்காரும்படியாக. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். மற்றவர்கள் அவருடைய வாயில கை வைத்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் இவர்களை உயர்த்த போகிறார். இவர்களை கொண்டு கர்த்தர் இன்னும் அநேகரை இந்த இடத்துல கொண்டு வர போகிறார். ஆமென். எல்லாருமே கரங்களை நீட்டியவர்களுக்காக ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த சகோதரனே சகோதரி உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் நீர் கீழாக்காமல் இவர்களை மேலாக்குகிறீர், இவர்களை வாளாக்காமல் நீர் தலையாக்குகிறீர் அப்பா. அவருடைய வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் இது முதற்கொன்றும் என்றென்றைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின் படியப்பா. கர்த்தாவே, இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படியாய் கட்டளையிடுகிறோம். இவர்களுக்கு விரோதமாய் யார் யார் எழும்புகிறார்களோ, இவர்களுக்கு விரோதமாய் எந்தெந்த
காரியங்கள் எழும்புகிறதோ, எந்தெந்த சக்திகள் எழும்புகிறதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க கர்த்தர் கிருபை செய்தருளுங்க. நல்வழியிலே கர்த்தருக்கு பயந்திருக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறார்கள். கர்த்தாவே, இவர்களுக்கு உம்முடைய வல்லமையை கொடுத்தருளுங்க, உம்முடைய ஞானத்தை கொடுத்தருளுங்கப்பா. இன்னும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான அறிவை இவர்களுக்கு கொடுத்தருளுங்க. கர்த்தாவே, இவர்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். உம்முடைய கிருபையினால் நடத்தி அருளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை நீட்டி நாங்கள் உங்களை ஜெபிப்போம், ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரம் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடசாலை தொடங்குகிற நேரங்கள்ல கர்த்தாவே, இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட கண்ணிகள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்தாலும் உம்முடைய வசனம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். கர்த்தாவே, அந்த வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய சுகத்தையும் உம்முடைய பலத்தையும் கட்டளையிடுகிறோம் அப்பா. கர்த்தாவே, இவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற உம்முடைய வசனத்தின்படி கர்த்தரால் இவர்கள் போதிக்கப்பட்டு கர்த்தாவே இவர்களை காண்கிறவர்கள் உம்மை காண கர்த்தர் கிருபை செய்தருளுங்க. இவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீங்க நிரப்பியல்லுங்க. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டியதான ஞானத்தை கொடுத்தல்லுங்க. ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்திலே கேட்க கடவுள் என்று சொல்லப்படி கர்த்தரிடத்திலே இவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தல்லுங்க. கர்த்தரிடத்திலே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தல்லுங்கப்பா. உம்முடைய கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும், நடத்துங்க. கர்த்தாவே, எல்லா கண்ணிகளுக்கும் பொல்லாத இவருடைய கண்ணிகள் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் இவர்களை தப்புவித்து காத்துக்கொள்ளுங்க. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகும்படியாக கட்டளையிடுகிறோம். இவர்கள் பாடசாலை போக்கிலும் வரத்திலும் எல்லாம் கூட இருந்து நடத்துங்கப்பா. கர்த்தாவே, நல்ல காரியங்களை தெரிவு செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.